உங்க மொபைல்ல ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கலாம். ஆனா, நீங்க சாக போற டயத்த சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்படி ஒரு படத்த தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல ஒரு ஆப், அந்த ஆப்ப ஏத்துறவங்க கரெக்ட்டா எப்ப சாக போறாங்க அப்படின்றத அது சொல்லிரும். கரெக்ட்டா அந்த நேரத்துல அவங்க செத்தும் போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆப் நம்ம ஹீரோயின் கையில கிடைக்குது. அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. சோ இதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு பரபரப்பான ஸ்டோரிய சொல்லக்கூடிய படம் தான் 2019ல ரிலீஸ் ஆன கவுண்டவுன். இந்த படத்துடைய முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படமா இருக்க போது. சோ மிஸ் பண்ணிறாதீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடக்கூடிய டிஃபரண்டான மூவிஸ் உங்கள வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, நான் ஃபிட்னஸ்ல உடம்பு குறைக்கிறதுக்காக ஃபிட்னஸ் ஆப் ஏத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ பக்கத்துல இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பை ஏத்துறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆப்பை ஏத்திடுறா. அந்த ஆப்ல நீங்க சாக போற டைம் அப்படின்னு சொல்லி டைம் காட்டுது. இதை எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எல்லாருமே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்ல யாருக்கு கம்மியான டைம் காட்டுதோ அவங்க தான் எல்லா ட்ரிங்க்குமே குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ இவளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 மணி நேரத்துல சாக போறா அப்படின்ற மாரி காமிக்குது. இப்ப எல்லாரும் அவள ட்ரிங்க் பண்ண சொல்றாங்க. ஆனா அவளால ட்ரிங்க் பண்ண முடியாதுல்ல. அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, "நான் அத குடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையுமே குடிச்சிடுறான். இப்போ வா நானே உன்ன டிராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாரி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, அவளுமே வரா. கார்ல உட்கார்ந்த பிறகு இவ யோசிச்சு பார்க்கிறா. இவன் நல்லாவே குடிச்சிருக்கான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனான் அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்ல சொன்னது கூட உண்மையா இருக்கலாம். அதனால நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார விட்டு இறங்கி அவன் நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப அவளோட மொபைல்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல நீங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன மீறிட்டீங்க. நீங்க பண்ணது ரூல்ஸ்லயே இல்ல அப்படின்ற மாரி போட்டிருக்கு. அப்படியே அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாரியே இருக்குங்க. இவங்களும் எப்படியோ அவசரமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்புறம் அந்த மொபைல் எடுத்து பார்த்தா இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற மாரி காட்டுது. இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுது. செகண்ட்ஸ் வேற மொபைல்ல குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படியே டக்குன்னு ஏதோ ஒண்ணு இந்த பொண்ண மேல தூக்கிட்டு போயிடுது. இப்போ கரெக்ட்டா அந்த செகண்ட்ஸ் 0ல வந்து முடியும் பாருங்க. அவ அப்படியே கீழ விழுவா. அந்த இடத்துல இறந்தும் போயிடுறா. இப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவனுமே கார்ல போயிட்டு இருந்தான்ல, ஆக்சிடென்ட் ஆயி மரம் பார்த்தீங்கன்னா, அவன் பக்கத்துல இருக்க சீட்ட அப்படியே குத்திருக்கு. அந்த பொண்ணு கார்ல ஏறி இருந்தாலும், அவ அங்கேயுமே இதே நேரத்துல செத்துருப்பா. அப்படியே இந்த படத்தோட டைட்டில் கார்ட போடுறாங்க, கவுண்டவுன். இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க ஒவ்வொரு ரூமுக்கா போய் சாப்பாடு குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, சாப்பாடு அப்படியே இருக்கு. யாருன்னு பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல செத்தால அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அங்க இருக்கான். ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க போல. நாளைக்கு அவருக்கு ஆப்பரேஷனு. அத நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், "இது ஒரு சாதாரண ஆப்பரேஷன் தானே. இதுக்கு ஏன் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் எதுவும் நடக்காது" அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ அவன் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணியிருக்கான் போல. அந்த ஆப்ப காமிச்சு கரெக்ட்டா ஆப்பரேஷன் நடக்கிற டயத்துல நான் சாக போறேன் அப்படின்ற மாரி இந்த ஆப் காமிக்குது. ஸோ நான் கண்டிப்பா செத்துருவேன். என் கேர்ள் ஃபிரெண்டுமே இப்படிதான் செத்தா அப்படின்ற மாரி சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின், "அப்படிலாம் இல்ல. இது என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. இதெல்லாம் நடக்காது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவ கீழ வரா. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவள சுத்தி இருக்கிற எல்லாருமே அவள விஷ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் டெம்பரவரியா தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, இப்போ அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் இங்க கிடைச்சிருக்கும். ஸோ, அத கொண்டாடுற விதமா அங்க இருக்கிற எல்லாருமே கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு டாக்டர், "இப்படி நம்ம டெய்லியுமே கேக் சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம சீக்கிரமாவே செத்துருவோம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் அந்த ஆப்ப பத்தி அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "இப்படி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் ஏத்துனோம்னா நம்ம சாக போற டைம காட்டும்" அப்படின்ற மாரி சொன்னோனே, "இது நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்டர் எல்லாருமே ஒவ்வொருத்தரா அந்த ஆப்ப ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நெறைய வயசு வரை வாழ்வாங்க அப்படின்ற மாரி தான் போட்டிருக்கு. ஒரு டாக்டருக்குலாம் 90 வயசு வரை அவர் இருப்பாரு அப்படின்ற மாரிலாம் போட்டிருக்குங்க. இப்போ ஹீரோயினுமே இந்த ஆப்ப ஏத்தி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்றாங்க. பார்த்தா இவங்க இன்னும் 3 நாள் தான் இருக்கு அப்படின்ற மாரிலாம் காமிக்குது. கரெக்ட்டா அந்த டயத்துல இவங்க எங்க இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, இவங்க ஃபேமிலியோட சேர்ந்து டூர் போலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு டாக்டர் வராரு. அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன் கட் ஆக, இப்போ அவங்க வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, "நம்ம கண்டிப்பா டூர் போறோமா?" அப்படின்ற மாரி கேட்கிறா. அவங்களும் ஆமா அப்படின்ற மாரி சொன்னோனே, சரி ஓகே அப்படின்ற மாரி டல்லா பேசிட்டு இருக்கா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அந்த பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அவனுக்கு இப்போ ஆப்பரேஷன் வேற இருக்கு. அந்த ஆப்பரேஷன் போ வேணான்னு சொல்லிட்டு வெளிய எந்திச்சு நடந்து வரான். இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது, மேல மிரர்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு பாஸ் ஆகுற மாரி இருக்கு. அப்போ அந்த மிரர் உடையும் பாருங்க. அத பார்த்து பயந்து போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்க்குள்ள போவான். அங்க அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் நிக்கிற மாரியே தெரியுது. இவனும் பக்கத்துல போக, அது டக்குன்னு திரும்பி பார்க்கும் பாருங்க, பேய் மாரி இருக்கு. அத பார்த்து பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ தடுக்கி கீழ விழ, அவன் ஃபோனுமே கீழ விழுந்துருது. அவனுக்கான டைமு முடியும்போது, கரெக்ட்டா அவனும் மேல இருந்து கீழ விழுந்து இறந்து போயிடுறான்.
இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் நேத்தே செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது. அவனோட டெட் பாடி இருக்கும்ல அந்த இடத்துல போயிட்டு அவன் போனை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா லாக்ல இருக்கு. அவனோட ஃபேஸ் லாக் மூலியமா அன்லாக் பண்ணி பார்த்தா அதுல அவனோட டைமர் வந்து 0ல இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போதான் இவங்களுக்கு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்து சீனியர் நர்ஸ் கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி போறா. அந்த நேரம் அந்த டாக்டரும் வெளியே வந்துட்டு அந்த நர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு விட்டுறாரு. அதனால நம்ம ஹீரோயினால சொல்ல முடியல. இப்போ அன்னைக்கு நைட்டு அந்த ஆப்பை பத்தி ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்டர்நெட்ல பாத்துட்டு இருப்பா. அதுல ஒரு பொண்ணு வீடியோ கிடைக்குது. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த ஆப்பை யாருமே தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, இது ஏத்தணும் அப்படின்னா ஒரு சாத்தான் வந்து நம்மள கொலை பண்ணுது அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்படியே கரெக்டா அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுது. அவ வந்து அதுதான் அவளோட கடைசி நேரம் போல. ஸோ அதனால அந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கா. இதுல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓ ஃபேக் தான், நல்ல வேலை நான் கூட நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணும்போது முன்னாடி ஒரு உருவம் இருக்கும் பாருங்க. அதை பார்த்து அலறிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அவங்க கார்ல அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. இப்போ காலையில வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவளோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவளோட மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. என்ன நீ இன்னும் ஒரு நாள்ல சாக போறேன்னு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி போனை வாங்கிடுறா. இந்த போன் வச்சிருந்தா தானே நம்ம செத்து போவோம், அந்த வேற போன் மாத்திட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷோரூமுக்கு போய் புது போனை வாங்குறா. அந்த போன்ல அந்த ஆப் இருக்கான்னு செக் பண்றா. அது இல்ல. அதனால அதை வாங்கிட்டு வெளியே வரா. வந்து பார்த்தா அப்போ ஒரு நோட்டிபிகேஷன் என்னன்னு பார்த்தா இந்த மொபைல்ல அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணவே இல்லையா, அது எப்படி தானா இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கா. அப்போ உடனே உள்ள போயிட்டு அந்த ஓனர் கிட்ட இங்க பாருங்க இந்த ஆப்பை நான் ஏத்தவே இல்லை, ஏன் நீங்க ஏத்துனீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. அவருமே அன்இன்ஸ்டால் பண்ண பாக்குறாரு. ஆனா அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியல. சரி வேற வழி இல்லைன்ட்டு அந்த மொபைலையும் வாங்கிட்டு அவங்க வெளியே போறாங்க. அப்போ 2 பேர் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு அவங்க எந்த ஆப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் காரை ரிவர்ஸ் எடுக்க போக பின்னாடி யாராவது இருந்தா இண்டிகேட்டர் சவுண்ட் கேட்கும்ல, அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களை பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பின்பக்கமா கை வந்து இவங்களை அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது. இவங்கள ஆக்சிலேட்டர் அழுத்தி முன்னாடி இருக்கிற கார்ல போய் மோதிடுறாங்க. அவங்களும் கீழே விழுக அந்த கார்காரங்க வந்து இவங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கான். அப்போ உள்ள 2 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ. இவன் அங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் இன்னும் 2 நாள்ல சாக போறேன், வாடா வந்து மோது பாப்போம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த கார்காரனும் பயந்து போய் கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். என்னன்னு பார்த்தா இவனுமே அந்த ஆப் ஏத்திருக்கான். அதுல நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே இவன் சாகுற மாதிரி இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு இப்போ 2 பேருமே கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பார்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆப் உண்மையிலேயே நடக்குமா, இதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோயினும் படிக்கல, இவங்களும் படிக்கல. சரி அதுல ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இங்க இருக்கிற யாராவது மொபைல்ல ஏத்தி நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சிடலாம்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தரோட மொபைல்ல அந்த ஆப்பை ஏத்துறாங்க. அப்போ அலோ கொடுக்குற அந்த டைம் கேட்கும்ல, அலோ கொடுக்காம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த ஆப்பை நீங்க ஏத்துனீங்கன்னா உங்களோட சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன், அதை நீங்க தடுக்க நினைச்சீங்க அப்படின்னா விபரீதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போ அந்த ஆளுமே அலோ கொடுத்து அந்த ஆப்ல எவ்வளவு டைம் இருக்குன்றத பாக்குறாரு. அவருக்கு இன்னும் பல வருஷம் போட்டிருக்குங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ல அந்த டாக்டர், அவருமே உட்காந்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஹீரோயின் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயின் அதுல கடுப்பாகி நீங்களும் வேணாம் உங்க வேலையும் ஒன்றும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த ஃபாதருமே இந்த பிரச்சனையை நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு புக்ல இருந்ததுன்னு சொல்லி அந்த புக் எடுத்து காட்டுறாரு. அதுல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா பாத்தீங்கன்னா ஒரு ராஜா கிட்ட ஒரு சூனியக்காரி அந்த ராஜா எப்ப சாக போறாரு அப்படின்ற டயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவரு ஒரு வாருக்கு போக வேண்டியதா இருந்தது. அந்த வாருக்கு போனாரு அப்படின்னா அந்த டயத்துல அவர் செத்துருப்பாரு. ஸோ அந்த விஷயத்த சொன்னோடனே அவர் வாருக்கு போகாம அவரோட தம்பி அனுப்பி விட்டுருக்காரு. அவர் தம்பி போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நேரம் என்ன நடந்திருக்கு, அந்த ராஜா வாருக்கு போயிருந்தா செத்துருக்கணும். பட் அவங்க அங்கே இருந்தனால சாகல. ஆனாலுமே அந்த சூனியக்காரி அவளோட சாத்தானை அனுப்பி அந்த ராஜாவை கொலை பண்ணியிருக்கா. ஸோ கிட்டத்தட்ட நீங்க சொல்றதும் இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்க டெக்னிக்கலா ஏதாவது மூவ் பண்ணுங்க, நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த மொபைல் ஓனர் இருக்காருல்ல, ஒருத்தர் கிட்ட போயிட்டு இந்த ஆப்பை உங்களால ஹேக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்னால ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துக்கு கூட்டு போறான். அங்க அந்த ஆப்பையும் ஹேக் பண்ணி பார்த்தா அதுல பல கோட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் எப்போ சாக போறாங்க அப்படின்ற டைமிங் அதுல இருக்குங்க. இப்போ நம்ம ஹீரோவோட டைமிங்க இன்னும் 92 வருஷம் உயிரோட இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க மாத்தி விட்டுறாங்க. இவங்களுக்கும் சந்தோஷம். அப்படியே நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியோட டைமிங்கை பார்க்க சொல்ல அவ சாகுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவ சிஸ்டர் வந்து செத்துருவா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என் சிஸ்டரோட டைமிங்கை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி அவளோட டைமையுமே ஏத்திடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேரோட டைமுமே ஏறிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேரோட டைமுமே ஏறிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா இன்னைக்கு நைட்டு அவங்க
நைட்டு நம்ம ஹீரோயினோட வீட்லயே போய் தங்குறாங்க. அப்போ ஹீரோயின் தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவன் மேல கைய போடுறான். நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லலங்க. இப்போ டக்குன்னு பாத்ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ வெளிய வரான் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. இங்க இருந்து இவன் வெளிய வரான்னா, அப்போ நம்ம மேல கைய போட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, அது ஒரு சாத்தான். அது அவள புடிச்சு அப்படியே இருக்கும் பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின காப்பாத்திடுறான். அதுவும் போயிடுது. மொபைல் எடுத்து பார்த்தா, பழையபடி டைமிங்கு மாறிடுச்சு. இவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவளோட சிஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே சாக போறா. 1/2 மணி நேரத்திலேயே. அவகிட்ட அந்த டீமன் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் அவளோட சிஸ்டர் போய் காப்பாத்தி வெளிய கூட்டு வரா. இப்போ இவங்க 3 பேருமே அந்த ஃபாதர் கிட்ட போறாங்க. இந்த மாரி அவங்க ஹேக் பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அத இவங்க கிட்ட காமிச்சு, "இதுல என்னதான் தெரிய வருது? இதுக்கு வேற வழியே இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த ஃபாதருமே இத பார்த்தோனே, "இது ஒரு சாபம். சாபம்னு ஒண்ணு இருந்தா, அதுக்கு பரிகாரம் ஒண்ணு இருக்கும். அத பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வெளிய வந்துரலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த ஆப்ல கரெக்ட்டா எந்த டைம் போட்டிருக்கோ, அந்த டயத்துல செத்தா தானே ஆப் மூலியமா செத்ததா கணக்கு. அதுக்கு முன்னாடியே யாராவது செத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஆப் மூலியமா யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ அங்க ஒரு வட்டம் மாரி போட்டு, அதுக்குள்ள 3 பேரையுமே வர சொல்றாங்க. இந்த 3 பேத்துல சாக போறது நம்ம ஹீரோ தான். ஏன்னா அவனுக்கு தான் டைமிங் கம்மியா இருக்கும். ஸோ அவன ஃபர்ஸ்ட்டு உள்ள போய் நிக்க சொல்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த டீமனு நம்ம ஹீரோவ சாகடிக்கிறதுக்காக வருது. ஆனா அதால அந்த வட்டத்துக்குள்ள வர முடியல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல ஒரு தம்பி இருந்திருப்பான். அந்த தம்பியோட பொம்மைய இவன் ஒளிச்சு வச்சதுனால, அந்த தம்பி வந்து அத தேட போறேன்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பான். ஸோ அந்த பொம்மை நம்ம ஹீரோவோட கையில இப்போ இருக்கு. இத பார்த்தோனே இவனுக்கு ஷாக்கு. அப்போ முன்னாடியே அவனோட தம்பி இருக்கிற மாரியே தெரியுதுங்க. அவன் தம்பி கிட்ட அந்த பொம்மைய குடுக்கலான்னு சொல்லி அந்த வட்டத்த விட்டு அவன் வெளிய வரான். வெளிய வந்த அடுத்த செகண்டே அந்த டீமன் அவன இழுத்துட்டு போயிடுது. இப்போ அவன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளோட சிஸ்டருமே பின்னாடி ஓடுறாங்க. பின்னாடியே போனவங்க வெளிய வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்க தான் நின்னுட்டு இருக்காரு ரோட்ல. சரி அவன கூட்டு வந்துடலான்னு சொல்லி போனா, அப்போ ஒரு காரு டக்குன்னு வந்து அவன இடிச்சு கொன்னுட்டு போயிடுது. அவனும் செத்துடுறான். அவனோட மொபைல்ல இருக்கிற அந்த டைமிங்குமே 0ன்னு வந்துருது. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு அடிபட்டுருக்கும். ஸோ அவள வந்து எப்படியாவது ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்னு சொல்லி, அவ வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போறா. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் வந்து இவகிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாரி அந்த டாக்டர் உண்மையிலேயே நீ சொன்ன மாரி தப்பானவன் தான். அவன் என்கிட்டயும் தப்பா நடக்க ட்ரை பண்ணான் அப்படின்ற மாரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு யோசனை. அந்த டாக்டரோட மொபைல்ல இன்னும் அவன் 50 வருஷத்துக்கு மேல உயிரோட இருப்பான் அப்படின்ற மாரி போட்டிருக்கும்ல. இப்போ அவன போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப் சொன்னது பொய்யாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி தனியா கூட்டு போறா. அங்க கூட்டு போனோனே அவனுக்கு விஷ ஊசிய போடுறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா அந்த நேரம் அந்த டீமன் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர இழுத்துட்டு போய் காப்பாத்துது. இதெல்லாம் பார்த்த இவ, சரி இவளுக்கு இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும் சாகுறதுக்கு டைமு. ஸோ அதனால என்ன நினைக்கிறா, இவளே வந்து அந்த விஷ ஊசிய போட்டுட்டு செத்துடலாம். அந்த டீமனுக்கு முன்னாடியே செத்துட்டோம் அப்படின்னா, அது பொய்யாயிடும்ல அப்படின்ற மாரி யோசிக்கிறா. அப்ப அந்த டீமன் இவ முன்னாடி வந்து நிக்குது. இவளோட அம்மா மாரியே இருக்குங்க. இவளுமே அதுகிட்ட, "ஏம்மா இப்படி பண்றீங்க? நான் உன் பொண்ணு தானம்மா" அப்படின்ற மாரி எமோஷனலா பேசிட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, அது உண்மையிலேயே அவங்க அம்மா இல்ல, அந்த டீமன் தான் அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. அப்ப டக்குன்னு அவ கையில வச்சிருந்த விஷ ஊசிய அவன் மேல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறா. இன்ஜெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துலயே செத்து போயிடுறா. இத பார்த்த அந்த டீமனுமே அந்த டைமிங் முடியறதுக்கு முன்னாடியே செத்ததுனால அக்ரீமென்ட்டும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த டீமன் அந்த இடத்துலயே மறைஞ்சு போயிடுது. அதாவது டோட்டலா அழிஞ்சிருதுன்னே சொல்லலாம். ஸோ இதோட இந்த பிரச்சனையே இல்ல அப்படின்ற மாரி நெனைப்போம். ஆனா நம்ம ஹீரோயின் செத்துட்டால. ஹீரோயினோட சிஸ்டருமே அங்க வந்து அழுகுறா. அப்போ ஹீரோயினோட கையில இருந்து ஒரு பில்ஸ் மாரி மாத்திரை வந்து கீழ விழுகும். அத பார்த்தோனே அத எடுத்து இவளோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ண, இப்போ செத்துப்போன நம்ம ஹீரோயின் மறுபடியும் உயிரோட வந்துடுறா. கிட்டத்தட்ட அந்த டீமன ஃபேக் பண்ணிட்டு இவ இப்போ உயிரோட வந்திருக்கா. இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுங்க. அவ சிஸ்டருமே இப்போ உயிரோட தான் இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதுல என்னன்னு பார்த்தா, கவுண்டவுன் 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இப்போ அப்கிரேடட் வெர்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு மாரி போட்டிருக்கு. அந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2 வரும்னு நெனைக்கிறேன். அது வந்தது அப்படின்னா அத பத்தி பேசலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.